ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? அவன் கிடக்கா லூசுப்பே. நீங்க ஏதோ சொன்னீங்க, அது என் காதுல ராங்கா விழுது. அவன் கிடக்கா லூசுப்பே. அந்த அம்மா அவருடைய மாநாடு நடத்துனாங்க, அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா வா, தலைமை ஏற்க வா. இன்னைக்கு எபிசோட்ல நம்மளுக்கு வந்து நிறைய கண்டென்ட் வேலூர்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டென்ட் சிக்கி இருக்கு, அதுக்கு போயிட்டு வந்துருவோம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு தாவேகா அருண்ராஜ் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கிட்ட கேட்கலாம். சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாமா, தாவேகா பெரிய கட்சி, அதுக்கு அழுத்தம் மத்திய அரசு கொடுக்குது. அவன் கிடக்கா லூசுப்பே. நீங்க ஏதோ சொன்னீங்க, அது என் காதுல ராங்கா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் கிடக்கா லூசுப்பே. ரைட், விடுங்க. அந்த அம்மா மாநாட்டுல துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. யார சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்திய அவருடைய மாநாடு நடத்துனாங்க, அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதாவது திமுக கூட்டணியில் சேர்ந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள சொல்லியிருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அடிமையாரு முரட்டடிமையாரு அப்படின்னு வாக்குவாதம் நடந்திருக்கு. என்ன அந்த வாக்குவாதம் வந்து கோயம்புத்தூர்லயும் திருவள்ளூர்லயும் நடந்திருக்கு. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்கார். நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா? யாரு? பாரதிய ஜனதா முரட்டு அடிமையா? முரட்டு அடிமைன்னு எங்காச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆகவே நான் முரட்டு அடிமை இல்ல. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது, அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்கார். இன்னைக்கான ஸ்பெஷல் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டம் இன்னைக்கு வந்து வேலூர்ல நடந்துச்சு. இதுக்காக விஜய் கார் மாதிரி வேன் மாதிரி வேலூர் நோக்கி போனாரு. ஆனா போற வழியில தொண்டர்கள் ரசிகர்கள் கூடியிருந்ததால கொஞ்சம் தாமதமாயிருச்சு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல ஓவர்டேக் அடிச்சு விழுந்து வாரி வணக்கம் போட்டாங்க. தடுப்புகளை மீறி வயலுக்குள்ள இறங்கி கூட்டரங்குக்குள்ள ஆர்வத்தோட போயிருக்காங்க. கூட்ட அரங்குல பாஸ் வாங்கி 5000 பேர் நிர்வாகிகள் வந்தாங்க. ஆனா காவல்துறை பவுன்சர்களை மீறி நிறைய பேர் வந்து உள்ள வந்துட்டாங்க. மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தாவேகா ராஜ்மோகன் அவர்கள் வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி தலைவரை வரவேற்கிறார். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா வா, தலைமை ஏற்க வா, தலைமை உரைத்தா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலூரில் இதோ உங்கள் முன்னால். பிஜிஎம் போட்ட உடனே தலைவர் ஸ்லோ மோஷன்ல மாஸ் என்ட்ரி கொடுத்து குட்டி கதையோட ஸ்பீச்சா தொடங்கினாரு. ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? அதாவது ஒரு ஊர்ல 4 ரோட்ல முரட்டு காலம்னு இருக்கு. அதை எல்லாரும் அடக்க முடியாம இருக்காங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஆனா ஒரு சின்ன பையன் தைரியமா உள்ள வரான். அவனை எல்லாரும் ஏளனமாவும் அக்கறையாவும் போகாத அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி அந்த பையன் போய் பாக்கெட்ல இருந்த புல்லை எடுத்து சாப்பிட கொடுத்துருக்கான். அந்த புல்லு கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு.
அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. இத பார்த்து ஒரு தாத்தா கேட்டிருக்காரு, எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோட இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. அந்த சின்ன பையன் யார் தெரியுமா? நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே. ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு உருட்டினாரே, அது என்ன உருட்டு தெரியுமா? டிஎன் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு. லாஜிக்கே இல்லை, இது புரியவே இல்லை அப்படின்னு விஜய் கேட்டிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. ஆனா இதே தலைவர் வேற ஒரு கூட்டத்துல முன்னாடி பேசும்போது பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு ஏடிஎம்கேவை கண்டுக்காத மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தார். வழக்கம் போல தன்னுடைய போட்டியா திமுகவை மட்டும் முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். ஆனா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவில் தான். ஒண்ணு இன்னொன்னு தாவேகா அருண்ராஜ் முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே செய்தியாளர்களை எங்க தலைவர் சந்திப்பார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் முதல்வர் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பைட் மட்டும் கொடுத்திருக்காரு. அதாவது சின்ன ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்காரு. அதுல எனக்கு அரசியல் எதிரிகள் யாரும் இல்லை, எல்லாமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை டிவியில பார்த்த தாவேகா தலைவர் விஜய், அப்புறம் ஏன் சார் என் மேல மட்டும் இந்த கரூர் சம்பவத்துல பழிய போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசியிருக்காரு. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஓட்டு போடும்போது எப்படி போடணும் தெரியுமா? அதாவது இந்த சவுண்ட் எஃபெக்டோட தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. எப்படி? பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. இந்த மாதிரி தேர்தலில் ஜெயிச்சா ஒரு கிராமம் விடாம எல்லா கிராமத்துக்கும் வருவேன், அது மட்டும் இல்லாம என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு தாவேகா தலைவர் விஜய். பட் ஆக்சுவலி என்னன்னா, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தானே எல்லா கிராமத்துக்கும் போகணும். இது அதுவே ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா நான் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும்,
நீங்க இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன், ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து யார் இறங்கி நின்னாலும் சரி, இல்ல அந்த பக்கம் யாராவது போனா கூட சரி, வாங்க நம்ம கூட கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இழைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க எல்லாமே வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒன்று கொடுத்து இந்த அதுக்கு பேர் வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். வழக்கம் போல டிவிகே தலைவர் விஜய் எவ்வளவு ஹெவியா வந்து திமுகவை அட்டாக் பண்ணாலும் அதிமுக தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ அதே மாதிரி திமுக வந்து டிவிகேவை கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அந்த வகையில விஜய் கருத்துக்கு முதல்வரோ இல்ல சீனியர் நிர்வாகிகளோ பெருசா எந்த எதிர்வினையும் ஆற்றாம இருப்பாங்க. ஒன்னு RS பாரதி இல்லைன்னா TKS இளங்கோவன் உடனடி ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில TKS இளங்கோவன் எதிர்வினையாற்றிருக்காரு. இதெல்லாம் அவர் செய்தித்தாள் படித்தாதானே இதெல்லாம் தெரியும். இப்போ பிரச்சனையே இவருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து பேசுகிறதே தவிர பத்திரிகை செய்திகளை கூட இவர்கள்லாம் படிப்பதில்லை. ஒரு நடிகர் திடீரென்று முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் நின்று பல போராட்டங்களை சந்தித்து மக்களுக்காக போராடி, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி, பலமுறை சிறைவாசம் ஏகி, அதே போல் தான் பதவியில் இருந்த காலத்தில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மேயராக இருக்கும் பொழுது 10 பாலங்களை சென்னையிலே கட்டியிருக்கிறார். இன்றைக்கு மக்கள் எளிதாக பயணிக்க முடிகிறது என்றால் அதுக்கு அந்த 10 பாலங்கள் ஒரு காரணம். அதே போல் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் சேரக்கூடிய வகையிலே பல அரிய திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். மக்கள் பாராட்டுகிறார்கள். இவருக்கு பதவி ஆசை இவரை வந்து திட்ட வைக்கிறது, அவ்வளவுதான். அட்ராசிட்டி என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த அட்ராசிட்டிக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா அதுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் செய்வது தான் ஒரே வழி, அதற்கான ரிமோட் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற இந்த முறையை கடுமையாக விமர்சனம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்க்கட்டுமே, ரிமோட் கையில் இருந்தா. அந்த ரிமோட்டில் பேட்டரி இருக்கான்னு பார்க்கட்டும். அது பேட்டரி இல்லாத ரிமோட்டு. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.